வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் போல அனைவருக்கும் காட்சி அளிக்க மாட்டீங்க. நீங்க உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட ஒரு உலகம் போல உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால தான் மற்றவர்கள் லேசாக கடந்து செல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்குள்ள பெரும் ஒரு புயலாகவே மாறும். ஏனென்றால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நடந்தது என்றால் அந்த ஒரு நாளோடு மறந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் மிகவும் உணர்ச்சிகரம் மிக்க ஒரு மனிதர்களாக இருப்பதால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை உடனே மறந்து விடாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு உங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களுக்குள்ள நீங்களே வைத்து அதிகமாக யோசித்து உங்களை நீங்களே பிரச்சனையில ஆழ்த்தி விடுவீர்கள். அந்த மாதிரி ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது ஒரு நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. அது ஒரு தொடர் அலைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு அலையும் உங்களுடைய மனதை அடித்து உடைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் எதற்காக இதெல்லாம் நடக்கிறது, ஏன் வரப்போகிற மனிதர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் நல்லது நடக்க விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப நீங்க தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? இது உங்களுடைய பலவீனங்கள் கிடையாது. இது உங்களுடைய ஆழமான சில நிகழ்வுகள். நீங்கள் யாரையும் நம்பினால் முழுமையாக நம்பிவிடுவீங்க. அந்த ஒரு முழுமைதான் சில நேரங்களில் உங்களுக்கு தோல்வியாக திரும்பி உங்களுக்கு வந்திருக்கும். அது ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க மனிதர்களை மாற்றலாம் என்று நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உண்மையில் சிலர் மாற்றப்படவே மாட்டாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க எப்பொழுதுமே மற்றவங்க எவ்வளவு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு துரோகங்கள் செய்து, ஏன் உங்களுக்கு துரோகங்கள் செய்த மனிதர்களையும் உங்களை ஏமாற்றிய மனிதர்களையும் கூட நீங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் நீங்க சண்டை போட மாட்டீங்க. அவங்கள போய் எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் கொண்டு வருவீங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுப்பீங்க. செலவுக்கு பணத்தை கூட நீங்க கொடுப்பீங்க. அப்படி எல்லாத்தையும் நீங்க கொடுத்தாலும் அவர்கள் ஒரு சில நாட்கள் மட்டும்தாங்க நீங்க சொல்வதை கேட்டுக்கொண்டு நடப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க மாற மாட்டாங்க. அதை நீங்க நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய பணமும் போயிருக்கும். உங்களுடைய நம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா நீங்க அவர்கள் மீது வைத்து உங்களுடைய நம்பிக்கையும் நீங்க இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களை காயப்படுத்தினாங்க? அவங்க உங்களை காயப்படுத்தலை. அவங்க உங்களுடைய நம்பிக்கையை தான் சோதித்தாங்க. நீங்கள் எல்லாரையும் உங்களை மாதிரி உண்மையானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு மற்றவங்களுக்கு போய் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எதையுமே அவங்க பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. உங்களையும் ஆயிரத்தில் ஒரு மனிதர்கள் போல எடுத்துக்கொண்டு உங்களையும் அவர்கள் ஏமாற்றி விட்டு நம்பிக்கையை உடைத்து விட்டு நிச்சயமாக காயத்தை கொடுத்து போயிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு உண்மையை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரும் உங்களுடைய மனசு மாதிரி கிடையாது என்பதை நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் போக போக அதனை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வந்திருப்பீங்க. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம யாரிடம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து கொண்டு போவதுதான் நல்லது என்று நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நம்பிக்கை வைத்தும் ஏமாந்த வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும். நீங்க ஒரு முறை ஏமாந்திருப்பீங்க, மீண்டும் அவங்கள போய் நம்பியிருப்பீங்க, மீண்டும் மீண்டும் நீங்க காயமடையப்படுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மட்டும்தான் உண்மையான ஒரு நபராக இருப்பீங்க. உங்களை அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிந்துமே அவங்ககிட்ட போய் நீங்க மறுபடியும் ஏமாறுவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த தடவையாவது என்னை ஏமாற்ற மாட்டாங்க, நல்ல ஒரு மனிதரா நம்பி திருந்தி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க திரும்பவே இல்லை. என்னுடைய நம்பிக்கை தான் இந்த ஒரு நேரத்திலேயே உடைந்து போயிட்டு அப்படின்னு உங்களை நீங்களே காயப்படுத்திய அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். பணத்தால் உறவுகள் எப்படி தெரியுமா உடைந்துவிடும்? ஒரு கட்டத்தில் பணம் இல்லாமல் போன போது சிலர் உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா பணம் இருக்கும் வரைக்கும் உங்களிடம் அவங்க உங்களுடைய காலை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரிந்ததும் உங்களை மதிக்க மாட்டாங்க. வெளியில் பார்த்தா கூட உங்களை பேச மாட்டாங்க. உங்களுக்கு அது அவமானமாக இருந்திருக்கும். பிறகு சிறிது முன்னேற்றம் வந்தபோது அந்த ஒரு மக்கள் மாறி உங்களை தேடி வந்திருப்பாங்க. அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். உண்மையான உறவு பணத்தால் வராது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த உறவுகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கியிருப்பீங்க. நமக்கு எதுக்கு இந்த மாதிரியான உறவுகள் அப்படின்னு சில உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலக்கி வைத்திருப்பீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது யாரும் சொல்லாத சில உண்மைகளாக இருக்கும். நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சிரித்து கொண்டு எல்லாரோடனும் நல்லாகத்தான் பழகவும் செய்வீங்க, நன்றாக பேசவும் செய்வீங்க, பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு தனிமை மிக்க ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. எல்லோருமே இருந்து நீங்கள் மட்டும் தனியாக உணர்ந்த நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையாக இருக்கும். அது ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களை நீங்கள் ஒரு ஆப்ஷன் இல்லை என்று அவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக உணர்த்தணும். ஆனால் அவங்க உங்களை ஆப்ஷன் மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. ஏதாவது உங்களிடம் பேசணும், உங்களிடம் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கணும், உடனே உங்களை தேடி வருவாங்க. இதுதான் உங்களை மிக அதிகமாக உங்களை காயப்படுத்தியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியாமல் தாங்க இருக்கும். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் கமெண்ட் வழியாக பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு புரட்சி ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய மிராக்கள் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. இது ஒரு பொறுமையான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் இப்போது உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அவர் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி வருவார். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதை புரிந்து அதன்படி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் அதிக பயன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எங்கிருந்ததெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு போதுமான ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முன்பு நீங்கள் குழப்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தாங்க இருந்திருப்பீங்க. என்ன முடிவு எடுக்கணும் உங்களுக்கு தெரியாம அவசரத்திலும் ஆத்திரத்திலும் சில முடிவுகளை நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முடிவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாகத்தான் போயிருக்கும். இப்போது நீங்கள் தெளிவோடு இருப்பீங்க. தெளிவோடு நீங்கள் முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு தெளிவு தான் உங்களுக்கு ஆதரவாக மாறியிருக்கும். அந்த ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு சில மனிதர்களுடன் நம்ம பேச்சை வைத்து கொள்ள வேண்டும் என்று பல தெளிவை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தியிருக்கும். கிரகநிலைகள் இப்போது உங்களுடைய பக்கம் மாற ஆரம்பித்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தடையாக இருந்த சில விஷயங்கள் இப்போது மெதுவாக முன்னேற ஆரம்பிக்கும். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அனைத்தையுமே உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு மாற்றி நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது ஒரு கதவு திறப்பது போல நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஆனால் உறுதியான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்குங்க. ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தவும் செய்யும். இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. இது ஒரு தொடர்ச்சியான ஒரு மாற்றமாக இருக்கும். தினமும் நீங்கள் ஒரு சிறிய முன்னேற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். சிறிய முன்னேற்றத்தை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். அதிலிருந்து பல கேள்விகளுக்கு உண்மையான விடையானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் யார் உண்மையானவங்க, யார் போலியானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நீங்கள் தினமும் சிறிய முன்னேற்றத்தை உணர்ந்து அதன்படி நடக்கவும் செய்வீங்க. ஒரு நாள் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக நீங்க அடைந்திருப்பீங்க. உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற ஆரம்பிப்பாங்க. இந்த முறை நீங்க அவங்கள பிடித்து நிற்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்க மற்ற நபர்களை பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்பீங்க. ஆனால் இனிமேலும் நம்ம அவங்களை பிடித்தோம் அப்படின்னா நமக்குன்னு மரியாதை என்பது இருக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள். இனிமேலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. அவர்கள் உங்களுடைய வழி என்ன என்பதை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களை மாற்ற மாட்டாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக வந்து விடுவாங்க. ஒரு தடவையில் பெரிய மாற்றம் உங்களுடைய பணம் ரீதியாக நடக்காது. பணம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆனால் தினமும் அது உங்களுடைய கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை என்பதை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு கஷ்டம் உங்களை உடைப்பதற்காக இத்தனை நாட்களும் உங்களுக்கு வந்தது கிடையாது. உங்களை உயர்த்த
உயர்த்துவதற்காக வந்த கஷ்டங்களாக மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு காயம் மட்டும் கிடையாது, நீங்கள் பல காயங்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்திருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு கதை போல தெரிந்திருக்கலாம். இந்த ஒரு கதையில கஷ்டங்கள் என்பது அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனா இப்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக போகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இழந்தது மனிதர்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களை கண்டுபிடிக்க ஒரு பாதையை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.